செய்ய போகிறீங்க? இன்னைக்கு கறி தோசை செய்ய போகிறோம். சரியா? இங்கே பாரு, சிக்கன் வந்து நல்லா கொந்தன சிக்கனாக வாங்கிக்கிட்டேன். சரியா? ஓகே. இதில் நல்லா ஒரு எக்கு ஒன்று போட்டு நல்லா ஒரு எக் ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா? ஓகே. ஓகே. இந்த டைமில் என்ன பண்ணலாம், தோசை தவாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதனால் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் அப்புறம் எக்கு. சிக்கன் நீ டேஸ்ட் பண்ணல, நல்லா இருந்ததுல்ல? சூப்பராக இருந்துச்சும்மா. ஓகே, செம்மையாக இருந்தது. நல்லா இருந்ததுல்ல? அவ்வளோதான் போட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சரியா? ஓகேம்மா. க்ளீனாக வெந்திருக்குது. ஆமாம்மா. இந்த கறி தோசை வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோசையை கொடுத்துட்டு கூட கொஞ்சம் ரசம் சாதம் கொடுத்தீங்கன்னா நல்லா நைட்டில் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பசங்களுக்கு சூப்பரான ஒரு டின்னர் கொடுத்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.